பல்கலைக்கழகங்கள் உட்பட உயர்கல்விக்கூட மாணவர்களுக்கு HIV சோதனை கட்டாயமாக்கப்படுவது குறித்து சுகாதார அமைச்சு ஆய்வு மேற்கொள்ளலாம். ஆனால் இவ்விவகாரம் மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டும் என்று மலேசிய பொது சுகாதார மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஜமாலுடின் அப்துல் ரஹ்மான் பரிந்துரை செய்துள்ளார். உயர்கல்விக்கூட மாணவர்களுக்கு HIV சோதனை நடத்தப்படுவது மூலம் அத்தகைய கொடிய நோய் பாதிப்பில் உள்ள மாணவர்களுக்கு கருணையுடன் உரிய சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்றுவதற்கான வழிமுறைகள் உள்ளன என்று அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் உயர்கல்விக்கூட மாணவர்கள் மத்தியில் நிலவி வரும் ஆபத்து நிறைந்த தவறான நடத்தையை தொடர்ந்து அனுமதிக்க முடியாது என்பதையும் அவர் விளக்கினார். படிக்கும் காலத்தில் தவறான சேர்க்கை, தகாத உறவு, போதைப்பொருள் பழக்கம், ஊசிகளை பரிமாறிக்கொள்வது முதலியவற்றினால் உயர்கல்விக்கூட மாணவர்களில் சிலர் HIV நோய்க்கு ஆளாகியிருப்பதாக அண்மையில் சுகாதார அமைச்சு வெளியிட்ட திடுக்கிடும் தகவலை தொடர்ந்து டாக்டர் ஜமாலுடின் கருத்துரைத்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.